இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 47, 48 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பிரியமானவர்களே, யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. தாளந்தா இருந்தாலும் சரி, உங்க பொருளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூடிய திறமைகளாக இருந்தாலும் சரி, அதிகமாய் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட காரியத்திற்கு ஆண்டவருக்கு அது கணக்கு நீங்கள் ஒப்புவிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்படுகிற காரியம், எஜமானன் வரும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன். எஜமான் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்று. ஏன்னா யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவர் தவிர யாருமே அறிய மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய வருகையை குறித்து யாருக்கு தெரியாது, அதனால ரொம்ப கவனமா இரு, விழித்திரு அப்படின்னு சொல்றார். அநேக நேரங்களில் நாம் ஜாக்கிரதையற்றவர்களாய் காணப்படுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பின்மாற்றத்துக்குள் கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, முன்னிலைமையில் பின்னிலைமை கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னே இந்த வசனத்தை நீ வாசித்துரு. முன்னிலைமையில் பின்னிலைமை கேடு உள்ளது. ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாமலேயே இருந்திருக்கலாம். நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு, அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொண்ட பின்பு நீ தவறான காரியங்களில் ஈடுபடுவாயானால், நீ தவறான காரியத்துக்கு போவையானால் அது கேடுள்ளதாய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு நீ இந்த வசனத்தை நீ அறியாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றார். எல்லாரும் அநேக ஜனங்கள் இதை அறியாமல் இருக்கிறார்களே போல நீ இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நீ அறிந்து கொண்ட மனிதர்கள் தவறுகள் செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் இடைபடுகிற காரியத்தை பாருங்க. நீ அறிந்து செய்யப்படுவதற்கு அநேக அடிகள் உண்டு என்று சொல்லுகிறார். எல்லாம் தெரியும், வேதத்தை குறித்து எல்லாம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு தெரியும், வசனம் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், கோபப்படுவோம், புரணி பேசுவோம், சினிமா பார்ப்போம், சண்டை போடுவோம், பொறுமை இருக்காது, ஜென்ம சுவாபம் மாறாது. ஜென்ம சுவாபம் என்று சொல்லக்கூடிய காரியம் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்போ பார்த்துக்குங்களேன், ஜென்ம சுவாபம். இப்போ எனக்குள்ள மாம்ச ஜென்ம சுவாபம். இப்போ இவனுக்குள்ள இவங்க அப்பாவுடைய குணம் இருக்கு பாரியா, இவனுக்குள்ள இவங்க அம்மாவுடைய குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோபக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்கான், சடார்னு கோபப்படுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஜென்ம சுவாபம். நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பருக்கு ஜென்ம சுவாபம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா நான் முழுமை அடையவில்லை. ஒன்றும் ஆண்டவருக்குள்ள அந்த காரியம் எதோ பிரதான காரியமாக இருக்கிறதோ. இப்போ மதுபானத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் இருக்க, ஆண்டவரை அறிந்து கொண்ட மனிதன், ஆண்டவரை அறிந்து கொண்டதும் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலைப்படுகிறான். மதுபானத்திலிருந்து, புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலைப்படுகிறான். ஆனால் இது உலகத்தில் அவன் புட்டிச்சிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு அவன் நல்லா ஆயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே தெரியாத அநேக காரியங்கள் உண்டு. இது இருதயத்தின் சுவாபங்கள். திடீர்னு முக சுவாபம் மாறும். பார்த்தீங்களா, டக்குன்னு அவருடைய முகங்கள் மாறுகிறது. அநேக இடங்களில் அந்த ஒரு காரியத்தை கேட்டதுமே சட்டுன்னு மூஞ்சி மாறும். திடீர்னு ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா சட்டுன்னு மூஞ்சி மாறிடும். இப்போ இதெல்லாம் என்னச்சுன்னா ஜென்ம சுவாபம். சூழ்நிலை அப்படியே ரம்மியமாய் நடக்குவதற்கு பழகிக்கொள்ளணும். எல்லாருமே, என்னையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கூட நல்லா அறிந்தவர்களுக்கே திடீர்னு என்ன செய்யும், அறிய முடியாத கோபம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை தடுத்திருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். தம்பி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடத்துவார்.
அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும். அப்ப ஆண்டவரை அறிந்து கொண்டு விட்டு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் பின்னோக்கி போவீர்களானால், ஏதோ ஒரு காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐயா, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே, உலகத்தில் இருக்க அற்பமான காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே. ஆண்டவர் அறியாத ஜனங்களை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லலை. அறிந்த மனிதனுக்கு அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவன் வந்து அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவான சில அடிகளே விழுகும். சித்தத்தை அறிந்து, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தம் இல்லாதவனுக்கு அநேக அடிகள் உண்டும். அப்ப தெரிஞ்சு செய்யறவனுக்கு அது அடி உண்டு. அது எப்படி இருக்கணும்? ஆனா ஒருவேளை மீண்டுமே ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். அப்படி இருந்தாலும் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிற இந்த வசனம், சில காரியங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். பலவீனமோ ஏதோ ஒரு காரியம், கஷ்டமோ துன்பமோ ஏதோ ஒண்ணு, நீ நீதிமானாய் மாறணும்னா பூமியில அதுக்கான காரியங்கள் எல்லாம் அனுபவிச்சிடணும். நான் சில நேரத்தில் நான் கடந்த நாட்கள் ஒரு சகோதரியை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வேளாங்கண்ணிக்கு மடிப்பிச்சை எடுத்துட்டு போறேன்றாங்க. திடீர்னு வந்து சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லி என்னம்மா இந்த காரியத்துக்காண்டி இப்படி செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்ட பேசும்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே மனவேதனையா இருந்துச்சு. உன் அரை கதவை வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு பரலோகத்தை நோக்கி நீ பார்த்து ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே, இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னா, அவங்க எனக்கு ஆண்டவர் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டார் அப்படி சொல்றாரு அப்படின்றாங்க. அப்ப நீங்க சரியா இல்லை, ஆண்டவரை குறித்து நீங்கள் அறியவில்லை, அவர்கிட்ட நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல, அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க பெறல. சும்மா இப்ப கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுக்கணும்? சபையில் இருக்கிறவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். ஊழியக்காரங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆட்டுக்குட்டியில சரியான இடத்துல மேய்க்கிறது, இங்க போனா பள்ளம், இங்க போனா இது அப்படின்னு சொல்லி அவங்க தான் மேய்ச்சி அவங்களுக்கு நேர்த்தியை நடத்தணும். ஆராதனை இவைகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவனை முழுமையான பாத்திரம் அடைய செய்வதற்கு எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அநேக ஆட்கள் இருந்து அவங்களால பராமரிக்க முடியல. 10 ஆடுகளை வச்சு பராமரிக்க முடியும்னு ஆண்டவர் நினைச்சவர் அடுத்த 10 ஆடுகளை தருவார். பிரியமான 10 ஆடுகளுக்கு சரியான முறை நீங்க போஷிக்க முடியல அப்படின்னா எப்படி தருவாரு? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இப்படி இவ்வளோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை வியாதி அப்படின்றாங்க. ரொம்ப மன வயசு தானே ஆச்சு. அவங்களுக்கு ஆண்டவர் நாமத்தை மீண்டுமா சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இந்த காரியத்தெல்லாம் செய்யாதீங்கம்மா, வீட்டுக்குள்ளே போங்க, முட்டிக்கால போடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறதே கிடையாது. அநேக நேரங்கள் என்ன செஞ்சிடறோம், இது கேட்கிறதே கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படியா விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் தவறி பின்மாற்றத்துக்குள் போய்விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்பீர்களானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வசனத்தை அறிந்து தவறு செய்யாதீங்க, கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரையா, நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டோம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாய் பின்மாறி போன அநேகர் உண்டு. ஆண்டவரே, அப்படி போய்விடாதபடி ஆண்டவரே, தேவ கோபாக்கினை நாங்கள் பெறாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.